புதுக்கோட்டை ஜெகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் புதுக்கோட்டை ஜெகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். ஜெகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் பெங்களூரு பகுதியில் வசித்து வந்தவர் ஜெகபர் அலி. இவர் கனிம வளங்களுக்கு எதிராக, அதாவது கனிம வள சுரண்டலுக்கு எதிராக போராடி வந்த சமூக ஆர்வலர். கடந்த 17ஆம் தேதி அன்று இவர் மசூதியில் இருந்து வீடு திரும்பும் பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த பொழுது இவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு கல்குவாரி உரிமையாளர் உட்பட ஒரு 4 நபர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து இந்த வழக்கில் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து விசாரிப்பதற்கு வேறு என்னென்னலாம் காரணங்கள், இதில் வேறு எந்த நபர்கள் எல்லாம் தொடர்பில் இருக்கும் என பல்வேறு சந்தேகங்கள் குறித்து விசாரிப்பதற்காக இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக இதற்கு பிறகு விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு முறையாக இந்த வழக்கை விசாரித்த போலீசாரிடமிருந்து வழக்கு ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்த விசாரணையை தொடங்குவார்கள். கல்குவாரிக்கு எதிராக, அதாவது கனிம வள சுரண்டலுக்கு எதிராக போராடி வந்த ஜெகபர் அலி எதன் காரணமாக கொல்லப்பட்டார் என்ற பல்வேறு சந்தேகங்கள் முன்வைக்கப்படுகிறது. அரசியல் ரீதியாகவும் பெரும் அழுத்தம் இந்த வழக்கில் எழுந்தது. எனவே இந்த சந்தேகங்கள் குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்ட பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்றும் கைது செய்யப்பட்ட நபர்களை மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி போலீசார் அடுத்த நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். நன்றி சரவணன், தகவல்களுக்கு நன்றி.